நான் வந்து உண்மையாக தலை ஃபேன் வந்து சரிங்களா. அதாவது மற்ற தலைவர்களுக்கு மத்தியில் இப்போது யூத்துக்காக அவர் வந்திருக்காரு. இல்லை அப்படிலாம் இல்லை, அப்படி இல்லை, எல்லோரும் போடுவாங்க. ஏன்னு கேட்டால் ஒரு நல்ல தலை ரசிகன் வந்து கண்டிப்பாக வர்ற தலைவர்களுக்கு வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. அதாவது ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை விட்டுட்டு ரியல் லைஃப்னு ஒன்று வரும்போது தலை ரசிகர்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் பண்ணுவேன். என்ன டிவி கேட்குதான். எஸ் கன்ஃபார்மாக 15 ஓட்டு இருக்கு. அது கன்ஃபார்ம் டிவிக்கே தான். மாற்றிட்டாங்க. அது வந்து ஒரு ஏடிஎம்கே டிஎம்கே விட்டு அடுத்த இதுக்கு வந்து போகிறத வந்து ஒரு மரபாக மாற்றிட்டாங்க. ஒன்றா ஏடிஎம்கே இல்லைன்னா டிஎம்கே. அதை விட்டு வரவங்களுக்கு வந்து பெருசாக சப்போர்ட் பண்ணுறதில்ல. இப்போ அது ரசிகர்களை வச்சு அவர் விஜய் வந்திருக்காரு. அவரை வச்சு அவர் நல்லது பண்ணுவாங்கன்னு இன்னுமே அவரை நினைக்கிறாங்க. அவ்வளோதான். இல்லை ஏடிஎம்கேலையும் சரி டிஎம்கேலையும் சரி வரும்போது இதே மாதிரி தானே நினச்சிருப்பா. இல்லை எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அவர் பண்ணுறதெல்லாம் இன்றைக்கி பண்ணுறத விஜயகாந்த் பண்ணும்போது எங்களுக்கு தெரியாது. அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே வெளியே வருது. அப்போ கண்டிப்பாக அதே மாதிரி பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு நான் 100% நம்புகிறோம். எங்கள் வீட்டில் 7 ஓட்டு இருக்குது. எல்லாம் அவருக்கு தான். நான் வந்து உண்மையாக தலை ஃபேன் வந்து சரிங்களா. அதாவது மற்ற தலைவர்களுக்கு மத்தியில் இப்போது யூத்துக்காக அவர் வந்திருக்காரு. அவர் இன்னும் நல்லதாக பண்ணுவாருன்னு நாங்கள் நினைக்கிறோம். சண்டைன்னா அதாவது தேட்டர் பக்கம் போவாங்க, 4 பக்கம் போனால் சண்டைன்னு வரதான் செய்யும். அது வந்து அவங்களுக்குள்ள சண்டை இல்லை, அவங்க இன்னும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருக்காங்க. அதை நம்ம சண்டையாக பார்க்க வேணாம். அது இல்லை அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் இல்லை, எல்லோரும் போடுவாங்க. ஏன்னு கேட்டால் ஒரு நல்ல தலை ரசிகன் வந்து கண்டிப்பாக வர்ற தலைவர்களுக்கு வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. அதாவது ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை விட்டுட்டு ரியல் லைஃப்னு ஒன்று வரும்போது தலை ரசிகர்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் பண்ணுவேன். என்ன மாதிரி நிறைய ரசிகர்கள் பண்ணுவாங்க. அவ்வளோ. அப்படியெல்லாம் இல்லை, அப்படி இல்லை. இல்லை அவங்களுக்குள்ள எல்லாம் கிடையாது. நானே விஜய் ஃபேன் தான். ஆனால் அரசியல்னு வரும்போது கண்டிப்பாக அவர் வந்து செய்வார். நல்ல ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும்னு எங்களுக்கு தோணுது. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. எங்கள் வீட்டில் எவ்வளோ ஓட்டு இருக்கும்? ஒரு டிவி கேட்குதான். எஸ் கன்ஃபார்மாக 15 ஓட்டு இருக்கு. அது கன்ஃபார்ம் டிவிக்கே தான். மாற்றிட்டாங்க. அது வந்து ஒரு ஏடிஎம்கே டிஎம்கே விட்டு அடுத்த இதுக்கு வந்து போகிறத வந்து ஒரு மரபாக மாற்றிட்டாங்க. ஒன்றா ஏடிஎம்கே இல்லைன்னா டிஎம்கே. அதை விட்டு வரவங்களுக்கு வந்து பெருசாக சப்போர்ட் பண்ணுறதில்ல. இப்போ அது ரசிகர்களை வச்சு அவர் விஜய் வந்திருக்காரு. அவரை வச்சு அவர் நல்லது பண்ணுவாங்கன்னு இன்னுமே அவரை நினைக்கிறாங்க. அவ்வளோதான். இல்லை ஏடிஎம்கேலையும் சரி டிஎம்கேலையும் சரி வரும்போது இதே மாதிரி தானே நினச்சிருப்பாங்க. அவர் வந்து நல்லது பண்ணலையா, அதே மாதிரி தான். அதை மாதிரி நம்புகிறோம். அதே மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். நடக்கிறது எல்லாமே நாமளும் பார்த்துட்டு தானே இருக்கோம். இதுக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியல. இதை விட கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அதை கண்டிப்பாக போடுவாங்க. எல்லாம் முன்னாடி சொல்லுவாங்க, பின்னாடி போட்டுருவாங்க. கண்டிப்பாக போட்டுருவாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லை, கண்டிப்பாக போட்டுருவாங்க. நான் இல்லை எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அவர் பண்ணுறதெல்லாம் இன்றைக்கி பண்ணுறத விஜயகாந்த் பண்ணும்போது எங்களுக்கு தெரியாது. அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே வெளியே வருது. அப்போ கண்டிப்பாக அதே மாதிரி பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு நான் 100% நம்புகிறோம். எங்கள் வீட்டில் 7 ஓட்டு இருக்குது. எல்லாம் அவருக்கு தான். ஓட்டு போடுவேண்ணா, அதுதான். விஜய் அஜித் ரெண்டும் ஒன்று தானே. அஜித்தும் விஜய் வேற வரல, அவங்களே ஃப்ரெண்ட்ஸ் தானே. அவங்க வேற மாதிரி நினைக்கலையே. அவங்க சண்டை போடல, ரசிகர்கள் தான் சண்டை போட்டுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக போடுவார். அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக போடுவார். அதுதான் நான் போடுவேண்ணா. நான் எல்லாம் போடுவானுங்கண்ணா.
அதெல்லாம் போடுவோம், அதெல்லாம் போடுவானுங்க. அதெல்லாம் இல்லை, போடுவாங்க எல்லாரும். நான் திருவள்ளுவர் செங்கல்பட்டு. போடுவோம் தான் சொல்கிறாங்க.